4-5 நண்பரே, 5ன்னு நினைக்கிறேன். அதாவது இதுவும் ஒரு ஸ்டண்ட் தான். பிஜேபி உடைய பிளானே எங்கேயாவது ஒரு மைனாரிட்டி வந்ததுன்னா கவர்னர் உள்ள பூர வச்சு அந்த ஆட்சியை பிடிச்சி அந்த ஆட்சியை வச்சு பல விஷயங்கள் பண்ணிடலான்றது உங்களுடைய பிளான். அது நம்ம ஒர்க் அவுட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சன் பரிவார் அமைப்புகள் உள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து மக்களுக்கு தேவை அதனால தான் சேர்ந்தேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார், கமலஹாசன். அடுத்தது தொல் திருமா அவர்கள் சொன்னார். ஸோ திருமா அவர்கள் வந்து நாளைக்கு மீட்டிங் போடுறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டோ இந்திய கம்யூனிஸ்ட் இந்த ரெண்டு குச்சி எல்லாத்தையும் சேர்த்தா எனக்கு தெரிஞ்சு 4 சீட் அதிலே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அதனால் பிஜேபி வரக்கூடாது நினைக்கிறோம்னு சொன்னாங்க. யாரும் அவங்களாம் கண்டிப்பாக இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி செங்கோட்டையன் அப்படின்றவர் அந்த ஏடிஎம்கேலேருந்து சில பேர் உடச்சு கொண்டு வந்தால் அது லீகலாக வந்து ஒத்துருமான்னு தெரியல. ஓகே அப்படின்னா அவர் பேச்சை கேட்குறவங்க ஏடிஎம்கேல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பஸ் 5 இல்லை, எனக்கு தெரிஞ்சு 20-25 மேலே நைட்டோட நைட்டாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர் மற்றவங்கள மாதிரி டக்குன்னு அதாவது கிடைச்சா போதும் மற்ற சில பாலிட்டிஷியன்ஸ்லாம் நைட்டோட நைட்டாக போய் கால் விடுற மாதிரி இருக்க மாட்டார். இவர் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு தான் செயல்படுவார். பட் ஆனால் ரிசல்ட் வந்து என்னைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இவர் இவ்வளோ தூரம் சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் சிஎம் உட்காரதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் பின்னா மாட்டார், கண்டிப்பாக உட்காந்துருவாரு. அதே மாதிரி இவர் டிஎம்கேல அவரும் சொல்லிட்டார்ல டீசெண்டாக, நியாயப்படி நம்ம வந்து இடையூறு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ஆட்சி அமைக்க விடாமல் பண்ணால் விஜய் வரதை விட பிஜேபி உள்ள போதும் என்ன ப்ராப்ளம் நடக்கும்னு எல்லாருமே தெரியும் அப்படின்றது மக்கள் நினைக்கிறாங்க. நான் நினைக்கலப்பா, என்னையும் சொல்கிறாதீங்க. ஸோ அதேமாதிரி சில பேர் டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்துருமான்னு சொல்கிறாங்க. அதில் சேர வாய்ப்பு கிடையாது. சேர்ந்தாங்கன்னா உள்ள இருக்க மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ் அவங்களே கழுவி ஊற்றுவாங்க அவங்க தலைவர்களை. ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து சேரதில் வாய்ப்பு கிடையாது. ஸோ ஆனால் ஏடிஎம்கேல உள்ள பல லீடர்ஸ் உள்ள வரக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி சில பேட்டிகளை பார்க்கும்போது தெரியுது. பட் ஏன்னா மெயின் ஆள் வந்து செங்கோட்டையன் உள்ள இருக்கார் இல்லையா, அதனால் அவருக்கு சப்போர்ட்டர் சில பேர் இருக்காங்க. ஒன்றும் மறைமுகமாக பேசிட்டு தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அவங்களா, இப்போ எத்தனை வருஷமாக அவங்களுக்குள்ள நடந்தவர். பட் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் வரமாட்டார். ஏன்னா ஒரு ஸ்டெபன் டைப், அவரை பற்றி தெரிஞ்சிச்சு எல்லாருக்குமே. அவர் தான் முதலமைச்சராக சொல்லக்கூடிய கரெக்ட் உள்ளவரை டம்மியாக வந்து இந்த கட்சியில் வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்ல முடியாது. சொன்னாலும் அவர் ஏற்றுக்க மாட்டார். ஸோ அதனால் ஆட்சி அமைப்பது என்பது உறுதி. ஆட்சி அமைக்காமல் போச்சுன்னா அது பெரிய ஆபத்து தான். அதுக்கப்புறம் இங்கே பூராவே நிறைய மத பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய காத்து கொண்டிருக்கிறது. அதனால் இது மெயினாக வந்து திருமாவளவன் சொன்னார் இல்லையா, சன் பரிவார் அமைப்புகள் சேரக்கூடாதுன்றதுனால தான் நாங்கள் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி டிஎம்கே கூட இருக்கோம். இப்போ அவருடைய கொள்கையும் அவருடைய இந்த ஒரு கொள்கைக்கு டிவிக்கும் தான் ஓகே தான் சொல்லியிருக்கு. பிஜேபிக்கு ஆப்போசிட்டாக தான் நாங்கள் இருக்கோம் தான் சொல்லியிருக்கு. இப்போ திரும்ப அவர்கள் இந்த பக்கம் வரதில் ஒரு சின்ன ஒரு நூக்கன் கார்னர் கூட பாலிசி டிஃபரன்ஸ் கிடையாது. அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், இதுக்காக தான் நான் இருக்கேன்னு சொன்னது டீசெண்டாக எனக்கு தெரிஞ்சு வந்துடலாம். வந்துட்டு அதே 4-5 சீட் வந்துடும் நினைக்கிறேன் இல்லையா. அவங்க இவரு 2 சீட் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நடக்கும். மிச்சம் ஒரு சீட்டு தொக்கி நிற்கும். அது வேறு யாராவது பிரேமலாதாவோ அவங்க யாராவது டவுட்டு, அது என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. சரி பார்க்கலாம். கண்டிப்பாக சீட்டில் உட்காருவார், நல்லது நடக்கும் நம்புவோம். சீட்டில் உட்காந்தா தான் குழப்பம் வராது. இல்லைன்னா மக்கள் பணம் தான் வேஸ்ட் ஆகும். இன்னொரு எலெக்ஷன் இருந்ததுன்னா ஒரு எலெக்ஷனுக்கு எத்தனையோ லட்சம் கோடி 1000 கோடி அதை சொல்கிறாங்க. நமக்கு அந்த லிஸ்ட் தெரியல. பட் அது இன்னொரு எலெக்ஷன் நடந்ததுன்னா அது கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். எலெக்ஷன் நடக்காமல் கவர்னர் கைக்கு போச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட திங்கிங் என்ன இருக்குமோ அதுதான் நடக்கும். அது மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து தான். நம்ம மக்கள் தெரியனால தான் ஓட்டு போடாமல் இருக்காங்க. ஸோ அது ஆபத்தாயிடும். பி கேர்ஃபுல். அதனால் மிஸ்டர் திருமா அவர்கள் அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க. உஷாரான முடிவை காங்கிரஸ் எடுத்துட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் மட்டும் உள்ள வரனா பிஜேபி வந்து தெரியும். அதனால் அவங்க டீசெண்டாக முடிவு எடுத்தது நல்லது. அது மாதிரி இவங்களும் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேல உள்ளவங்களே இந்த முடிவு எடுக்கிறது நல்லது. இல்லைன்னா அதை ஃபியூச்சரில் டிஎம்கேக்கும் ஆபத்தாயிரும். கவர்னர் உள்ள பூந்தாரா என்ன நடக்கும் இன்னும் தெரியாது உங்களுக்கு.